அனைவருக்கும் வணக்கம். 20/12/2023 முதல் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கும் சனி எழுதிய தலைவிதி மிதுன ராசிக்காரர்களுக்கு பாகியஸ்தானத்தில் அமர்ந்து சனி எழுதும் தலைவிதி மிக பெரிய மாற்றத்திற்கு வித்திடுகிறது. இது நடந்தே தீரும் என்று இருக்கக்கூடியவையாக எவையெல்லாம் அமைந்துள்ளன என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம். மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சனியின் பார்வையில் ராசியின் அதிபதியான புதன் நட்பு கிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க. புதனின் பார்வையில் சனி சம கிரகமாக இருந்தாலும் கூட ராசிக்கு மிகவும் சகாயமானவராகவும் அதீத நன்மையை அள்ளித்தரக்கூடிய தன்னிகரற்றவராக இருக்கிறார். ஏனென்றால் 8 மற்றும் 9ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறாருங்க. அஷ்டமாதிபதியும் பாக்கியாதிபதியுமாக இருக்கக்கூடிய சனி பாக்கியஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெறுவது மிதுன ராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையில் அதிர்ஷ்ட யோகம் நிறைந்த ஒரு தருணமாக மாறுகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார். எனவேதான் இந்த தருணத்தில் மிதுன ராசிக்காரர்கள் பல்வேறு விதமான நன்மையை நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்பு உருவாகிறது. பொதுவாக சனியை பொறுத்த வரைக்கும் நீதி தவறாத நடுநிலை கிரகமாக செயல்படக்கூடியவர் தான் சனி பகவான். அப்படிப்பட்டவர் கொடுப்பதாக இருந்தாலும் கெடுப்பதாக இருந்தாலும் தன்னிகரற்ற செயல்பாட்டை வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். அவர் கொடுப்பதும் கெடுப்பதும் நாம் செய்த பாவ புண்ணியங்களை துல்லியமாக கணக்கிட்டு அதன் அடிப்படையில் தான் கொடுப்பார். எனவே சனி பெயர்ச்சியை எண்ணி வருத்தப்பட வேண்டிய அவசியமில்லை. வாக்கிய கணித ரீதியாக சனி பெயர்ச்சி 20/12/2023 முதல் மற்றொரு ஆட்சி வீடான கும்பராசியில் மிக வலுவாக அமரப்போகிறாருங்க. அன்றைய தினத்தில் மற்ற கிரகநிலைகளின் அமைப்பை பார்க்கும் போது மேச ராசியில் வக்ர நிவர்த்தி பெற்று குரு சஞ்சரிக்கிறார். கன்னி ராசியில் சனியின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய கேது சஞ்சரிக்கிறார். ஆட்சி பலம் பெற்று சனியின் நட்பு கிரகமான சுக்கிரன் தனது சொந்த ராசியான துலாம் ராசியில் சஞ்சரிக்கிறாருங்க. சனிக்கு உச்ச வீடாக பார்க்கக்கூடிய துலாம் ராசியில் வலுவாக சுக்கிரன் இந்த தருணத்தில் சஞ்சரிக்கிறார். அதேபோன்று வக்ரகதியில் சனியின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதனும் அரை கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாயும் விருச்சக ராசியில் சஞ்சரிக்கின்றன. சூரியன் தனுசு ராசியில் வீற்றிருக்கிறார். மீன ராசியில் சனியின் நட்பு கிரகமான ராகுவும் பகை கிரகமான சந்திரனும் இணைந்து சஞ்சரிக்கின்றனர். 20/12/2023 அன்று சனி பகவான் தனது சொந்த ராசியான கும்ப ராசியில் ஆட்சி பலம் பெற்று 6/3/2026 வரை வலுவாக அமர்ந்து சஞ்சரிக்க போகிறாருங்க. இப்படி சஞ்சரிக்கக்கூடிய தருணங்களில் பொதுவாகவே சனி பகவான் மிக வலுவாக 3, 6, 11 ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் போது அபரிவிதமான நன்மையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுப்பார். அதே போன்று 5, 9, 10 ஆகிய இடங்கள்ல நடுநிலையான பலன் கிடைக்கும். ஆனால் ஜென்மத்திலோ அஷ்டமத்திலோ அமரும் போது பெரிய அளவிற்கு நன்மை கிடைக்க இயலாத ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. 7.5 சனியின் முற்பகுதியும் பிற்பகுதியுமாக இருக்கக்கூடிய 12 மற்றும் 2ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் போதும் சில சிரமங்கள் இருக்கும். இதைவிட சற்று சிரமம் குறைவான தருணமாக பார்க்கப்படுவது 4 மற்றும் 7ஆம் இடத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சனியால் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உருவாகிறது. இப்படி அவரது சஞ்சார அமைப்பின்படி பல்வேறு விதமான மாறுதலை ஏற்படுத்தினாலும் தனது சொந்த ராசியான கும்பராசியில் குடமாய் நன்மை கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிப்பது மிக பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. என்றால் ஜீவனாதிபதியும் கர்மாதிபதியுமாக இருக்கக்கூடிய சனி பகவான் தனது சொந்த ராசியில் ஆட்சி பலம் பெற்றிருப்பது பல்வேறு வகையில நிச்சயமாக சிரமங்களை குறைப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது. சனி எழுதிய தலைவிதி யாராலும் மாற்ற முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் மிக பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பும் உருவாகிறது. உதாரணமாக யமதர்மராஜா ஒரு சிறிய குருவி ஒன்றை உற்று பார்த்து கொண்டிருக்கிறாருங்க. அப்படி அந்த சிறிய குருவியை உற்று பார்த்து கொண்டிருக்கும் போது ஆகாயத்திலிருந்து கருடன் அந்த குருவியினுடைய ஆயுளுக்கு ஆபத்து வந்து விட்டது. ஏனென்றால் யமன் இப்படி பார்க்கிறாரே, அவர் இப்படி பார்ப்பது அந்த குருவிக்கு அவ்வளவு நல்லதல்ல, நாம் ஏதாவது உதவி செய்ய வேண்டும் என்று கருடன் நினைத்து அந்த குருவியை யமனின் பார்வையிலிருந்து தப்பிப்பதற்காக பல ஆறுகள், பல கடல்கள், பல மலைகள் தாண்டி பல லட்சம் கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள ஒரு மரத்தில் ஒரு பொந்தில் சிறிது பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று எண்ணி அந்த குருவியை பத்திரமாக இறக்கி விடுகிறாருங்க. அப்படி இறக்கிவிட்டு யமனின் பார்வையிலிருந்து இந்த குருவியை நாம் காப்பாற்றி விட்டோம் என்று மகிழ்ச்சி அடைகிறார், ஆனந்தம் கொள்கிறார். ஆனால் அது வெகு நேரம் நீடிக்கவில்லை. ஏனென்றால் அந்த மரத்தில் வசிக்கக்கூடிய பாம்பு ஒன்று அந்த குருவியை அப்படியே விழுங்கி விடுகிறது. மர பொந்திலிருந்து வெளிவந்த பாம்பு அந்த குருவியை விழுங்குவதை கண்ட கருடன்
நாம் எப்படியாவது இந்த குருவிக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணத்துடன் வந்தோம். ஆனால் நாமே இந்த குருவிக்கு யமனாக மாறிவிட்டோமே என்று வருத்தப்படுகிறார். அதோடு மட்டுமல்லாது யமனிடம் சென்று ஏன் அந்த குருவியை அப்படி பார்த்தீர்கள் என்று கேட்கிறார். அதற்கு யமன் சொல்கிறார், இந்த சிறிய குருவி இன்னும் சில மணி நேரத்தில் பல லட்சம் கிலோமீட்டர் தூரத்தில் வசிக்கக்கூடிய ஒரு மர பொந்தில் வசிக்கக்கூடிய ஒரு பாம்பிற்கு இரையாக போகிறது என்று எழுதியிருந்தது. ஆனால் இந்த குருவி இங்கு இருக்கிறதே என்று வியர்ந்து பார்த்து கொண்டிருந்தேன். எழுதியபடியே அது நடந்து முடிந்தது என்று யமன் கூறுகிறாருங்க. இதை பார்த்தவுடன் கருடன் அப்படியே வியப்பில் ஆளுகிறாருங்க. இதை கேட்டதும் இப்படிதான் மனித வாழ்வில் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் ஏதோ ஒன்று நிச்சயமாக எழுதப்பட்டிருக்கும், அது நடைபெறும். அதிலும் குறிப்பாக சனி எழுதிய தலைவிதி, ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கும் சனி எழுதிய தலைவிதி நிச்சயமாக இதுபோன்ற சிரமத்திற்கு உட்படுத்தாது. நீங்கள் நினைக்கக்கூடிய நல்ல வாய்ப்பை உறுதிப்படுத்தக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் ஜீவனாதிபதி, கர்மாதிபதி, ஆயுள்காரகன் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மாறுதல்கள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகிறது. அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் சனி மேசம், சிம்மம் மற்றும் விருச்சகம் ராசியை பார்க்கிறாருங்க. அவருடைய பார்வையின் ஆதிக்கமும் சற்று கூடுதலாக ஏற்படுவதால் பொருளாதார ரீதியான சிக்கல்கள் குறைவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகும். உறவுகளை கையாளும் போது ஏற்பட்ட மன வருத்தம், சங்கடம், சச்சரவுகள், தொந்தரவு போன்ற அனைத்தையும் நிச்சயமாக மாற்றி கொடுப்பாருங்க குரு பகவான். இதே நாளில் வக்ர நிவர்த்தி பெறுகிறார். சனியும் பயிற்சி அடைந்து ஆட்சி பலம் பெறுகிறார். எனவே 2 கிரக நிலைகளிலும் ஏற்படக்கூடிய மாறுதல் 20/12/2023 முதல் மிகப்பெரிய மாற்றத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அதிலும் குறிப்பாக சனி பகவானுடைய இந்த பெயர்ச்சி ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கும் சனி எழுதிய தலைவிதி, இதை யாராலும் மாற்ற முடியாது என்று பல்வேறு வகையான நிகழ்வுகளை சந்திப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது. அதிலும் குறிப்பாக இந்த தருணத்தில் குடும்பம், உத்தியோகம், தொழில்துறை, கலைத்துறை, அரசியல் துறை என அனைத்திலும் எப்பேற்பட்ட மாறுதல் ஏற்படுகிறது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க. மிதுன ராசிக்காரர்களின் குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் 9ஆம் இடமாகிய பாக்கியஸ்தானத்தில் சனி அமர்வது பல்வேறு வகையான சிரமங்களை விளக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது சனி 3, 6, 11 ஆகிய இடங்களை பார்க்கிறாருங்க. அவர் மிக அதீத நன்மை தரக்கூடிய இடங்களாக உள்ள 3, 6, 11 சனி பார்ப்பது மிதுன ராசிக்காரர்களுக்கு மேலும் பல்வேறு விதமான அதிர்ஷ்ட யோக வாய்ப்பையும் ஒளிமயமான எதிர்காலம் நிறைந்த ஒரு தருணமாக மாறுகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார். ஏனென்றால் சனி பகவான் 3ஆம் பார்வையாக 11ஆம் இடத்தை பார்க்கிறாருங்க. வெற்றி பார்வையாக லாபஸ்தானத்தை பார்ப்பதால் நீங்கள் திட்டமிடக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் லாபம் நிறைந்து கிடைக்கும். பொருளாதார ரீதியான சிக்கல்கள், தடைகள், தாமதங்கள் அனைத்தும் தகர்த்தெறியப்படுங்க. குடும்ப ரீதியான பிரச்சனைகள் அனைத்தும் தீரும். பொருளாதார நிலையில் ஏற்பட்ட பல்வேறு விதமான சிக்கல்கள் சீராகக்கூடிய ஒரு தருணமாகவும், உறவுகளால் பாதிக்கப்பட்ட மன வருத்தம், வேதனை போன்ற நிகழ்வுகளிலும் மிகப்பெரிய மாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உருவாகிறது. குறிப்பாக இந்த தருணத்தில் தொழில், உத்தியோக ரீதியாக நிரந்தர பணிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பும், நல்ல பலன்கள் நிறைந்து பெறுவதற்கான யோகம் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. அதிலும் குறிப்பாக உங்களை விட்டு விலகி சென்றவர்கள் அனைவரும் உங்களுடன் விரும்பி இணைவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கிறது. சனி பகவானுடைய 7ஆம் பார்வை 6ஆம் இடமாகிய ரூணரோக சத்ருஸ்தானத்தில் 10ஆம் பார்வையாக பார்க்கிறாருங்க. 10ஆம் பார்வையாக ரூணரோக சத்ருஸ்தானத்தை பார்க்கக்கூடிய சனியின் அமைப்பு காரணமாக உத்தியோக ரீதியாக, தொழில் ரீதியாக நல்ல வளர்ச்சி கிடைக்கும். உங்களுக்கு எதிராக பணிபுரிந்தவர்கள் அனைவரும் உங்களுடன் இணக்கமாக மாறுவதற்கான வாய்ப்பு உருவாகிறது. கடன் சார்ந்த தொல்லைகள் விலகும். ஆரோக்கிய ரீதியாக சந்தித்து வந்த சிரமங்கள் அனைத்தும் விலகுங்க. எதிர்பாராத புதிய வாய்ப்புகள், புதிய பங்குதாரர்கள், வாடிக்கையாளர்கள் என அனைத்துமே பொருளாதார ரீதியாக மிக உயர்வான வாழ்வை நிலை அடைவதற்கான வழியை உறுதிப்படுத்துகின்றன. அது மட்டுமல்லாது சப்தம பார்வையால் 3ஆம் இடத்தை பார்க்கிறாருங்க. 7ஆம் பார்வையால் 3ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய சனியின் அமைப்பு காரணமாக எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் இந்த தருணத்தில் வெற்றி கிட்டும் என்பதை உறுதிப்படுத்துகிறாருங்க. உங்களுடைய எண்ணம், எதிர்பார்ப்பு அனைத்தும் மகிழ்ச்சி நிறைந்தவையாக மாறும் என்பதில் துளியளவும் சந்தேகம் இல்லாமல் தெளிவாக துல்லியமாக உறுதிப்படுத்துகிறார். அது மட்டுமல்லாது சனி வக்ரகதியில் 2 முறை திரும்புகிறாருங்க. 2024ஆம் ஆண்டு ஜூன் மாதத்திலும் 2025
2025ஆம் ஆண்டு ஜூலை மாதத்திலும் வக்ரகதியில் திரும்புகிறார். வக்ரகதியில் திரும்பினாலும் நிறைந்த நன்மை முன்னேற்றம் கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான அமைப்பில் சஞ்சரிக்கிறாருங்க. பல சங்கடங்கள் விலகுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகிறது. இருந்தாலும் வக்ரகதியில் சஞ்சரிக்கும் போது சற்று விழிப்புணர்வு அதீதமாக தேவை. அதே சமயம் பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் இதுவரை அஷ்டமஸ்தானத்தில் வெற்றிருந்ததால் பல்வேறு விதமான சிரமங்களுக்கு ஆளாக நேரிட்ட பெண்மணிகள் அனைவருக்குமே நல்லதொரு பொன்னான தருணமாக பார்க்கப்படுகிறது. கணவன் மனைவிக்கிடையே அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்கும். குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். நீங்கள் விரும்பியபடியே உங்களுக்கு உறுதுணையாக மற்ற அனைவரும் செயல்படக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க. அது மட்டுமல்லாது கலைத்துறை மற்றும் அரசியல் துறை நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கிரன் இந்த தருணத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். சனியின் நட்பு கிரகமாக இருக்கிறார். எனவே புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும். தடையை சந்தித்து வந்த பல சிக்கல்கள் அனைத்தும் விலகும். நல்ல முன்னேற்றம் இனிதாக சந்திக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது விவசாயத்துறையின் அதிபதியான செவ்வாயும் இந்த தருணத்தில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க. ருணரோக சத்ருஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார். சனியும் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். சனியின் பார்வையில் செவ்வாய் பகை கிரகமாக இருந்தாலும் செவ்வாயின் பார்வையில் சமகிரகமாக இருப்பதால் விவசாயம் சார்ந்த பணிகளில் நல்ல வளர்ச்சி கிடைக்கும். தடைகள் தாமதங்கள் அனைத்தும் விலகும். மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள மிதுன ராசிக்காரர்கள் வாரத்தில் சனிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் அல்லது ஆஞ்சநேயர் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள். நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் உங்களுடைய வாழ்வில் இனிதாக கிடைக்கும்.